ஃப்ரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். செல்லூர் ராஜு தாவேக்காவில் இணைய போறாரு அப்படின்ற செய்தி மதுரை மாவட்டம் முழுக்க எதிரொலிக்க ஆரம்பிச்சது. இதனால அவர் கூட இருந்த ஆதரவாளர் எல்லாமே அண்ணன் தாவேக்கா இதுக்கப்புறம் நம்ம தான் மதுரை மாவட்டத்தை அப்படியே சுருட்டி நம்ம என்ன பண்ணலாம் பாக்கெட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு கனவு கோட்டையில மிதந்துன்னு இருந்தாங்க. ஆனா செல்லூர் ராஜு எல்லா கனவையும் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாரு. நான் அதிமுக விட்டு வெளியேறவே மாட்டேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த வழியில வந்தவன் அதிமுக விட்டு பிசுறாம பிணகாம நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, உறுதி அதிமுகல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால கனவுல மிதந்துருந்தாங்களா இவங்களுக்கு எல்லாருமே ஒரே சோகம். அட அண்ணன் போவாரு பார்த்தா போகவே இல்லையே, சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அண்ணனுக்கு டாட்டா காமிச்சிட்டு நாங்க போறேனே நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, செல்லூர் ராஜுவோடைய நம்பிக்கைக்குரியவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே பல பேர் என்ன பண்றாங்க, இன்னைக்கு தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கிறாங்க. வார வாரம் சனிக்கிழமைனா தாவேக்கா பனையூர் அப்படியே அதிருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க, இணையறதுக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மதுரை மாவட்டத்துல கட்டமைப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டமைக்கணும் அப்படின்றதுனால தாவேக்காவின் பொறுப்பு அமைச்சரா இருக்கிறது சி.டி. நிர்மல்குமார் அவர்களுக்கு தலைமை அவர்கள் ரொம்ப உறுதியா ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்திருக்காங்க. உள்ளாட்சி அமைப்பு தேர்தலுக்குள்ள கட்டமைப்புகளை பயங்கரமா கட்டமைச்சிருங்க அப்படின்ற ஒரே ஒரு சொன்னதுனால தீயா வேலை செய்கிறாரு குமாரு அப்படின்ற மாதிரி தான் நிர்மல்குமார் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, தீயா இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுடைய சாம்ராஜ்யம் கரைய தொடங்கிருச்சு. குறிப்பா மதுரை மாவட்டத்துல அழியவே தொடங்கிருச்சு அப்படின்னு தான் பார்க்கணும். பல பேர் விலகி என்ன பண்றாங்க, தாவேக்கால இணையறதை இங்க செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். ஆக மொத்த அதிமுகவை விழுங்க வந்த பாம்பு தாவேக்கா அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.